அப்படின்னு அதுல இருக்கு. தீர்சவன்ல இப்ப சொல்ல போறாரா? மாத்தினாங்க. உறுதிமொழி கொடுத்து இன்னொரு நாட்டை நம்ம சேர்க்கிறோம். அது இந்தியாவா இருந்து பிரிஞ்சு போனது இல்ல, அது இந்தியாவா இருந்தது இல்ல. இந்தியாவில் நம்ம சேர்த்துக்கிட்டோம். பாதிய காஷ்மீரை 30% அவன் சேர்த்துக்கிட்டான், 70% நம்ம சேர்த்துக்கிட்டோம். நம்மளே இன்னொரு நாட்டை ஒரு கைப்பற்றி இருக்கிறோம். வரலாறு கைப்பற்றி இருக்கிறோம். கைப்பற்றி இருக்கிற மக்களை வென்றெடுப்பதற்காக வேண்டி சில உறுதிமொழியை கொடுத்தோம். அதுல அவங்க தேசிய கொடி உங்களுக்கு தனியா இருக்குது. அங்க போய் அந்த கொடி தான் ஏத்துவேன்னு சொல்லி பிரச்சனை உண்டாக்குறது. அவனுக்கு அந்த 370 உள்ள எல்லாத்தையும் மாத்தி விட்டார்கள். மொத்தமாக தூக்குவோம் என்றும் பேசுகிறார்கள். அப்ப என்ன வாக்குறுதி கொடுத்து செய்தார்களோ அதை தொடர்ந்து வந்த அனைத்து ஆட்சியாளர்களும் ஒவ்வொன்றாக பிடுங்கினார்கள். அடுத்து இந்த பிரச்சனை பாகிஸ்தான் ஐநாவை கொண்டு போகுது. இந்தியா ஆக்கிரமிச்சிருச்சு, வேற நாடு அது அப்படின்னு சொல்லி. அப்போ ஐநாவில் வச்சு பாகிஸ்தான், காஷ்மீர், இந்தியா ஐநா பிரதிநிதிகள் சபையில பேசப்பட்டு இதுல ஒரு வாக்கெடுப்பு நடத்தணும். காஷ்மீர் மக்கள் தனியா இருக்க விரும்பினா தனியா இருக்கணும், இந்தியாவோட சேர விரும்பினால் இந்தியாவோட சேரணும், பாகிஸ்தான்ல சேர விரும்பினா பாகிஸ்தான்ல சேரணுங்கிற மாதிரி வாக்கெடுப்பு நடத்தணும்னு சொல்லி உறுதிமொழி கொடுத்தாங்க. அது 65 வருஷம் ஓடி போச்சு. இன்னைக்கு வரைக்கும் நிறைவேற்றல. அதை செய்யாட்டா கூட அந்த 370 ஆர்டிகல்ல உள்ள விஷயங்களையாவது அங்க காப்பாத்தணுமா இல்லையா? அதை எதிர்த்து பேசுகிறார்கள், ஒன்னொன்னா மாத்துகிறார்கள். இவங்க மட்டும் மாத்தல, காங்கிரஸ்ல இருந்து செஞ்சாங்க. காங்கிரஸ் ஆட்சியில இருந்தே அந்த மாதிரி ஒவ்வொரு சலுகையா அவங்களுக்கு கொடுக்கப்பட்டதெல்லாம் பிடிங்கிட்டு வரும்போது நம்ம நம்பிதானே சேர்ந்தோம். இப்படி பண்றாங்களே, இந்த உறுதிமொழி தந்திருக்காட்டி அன்னைக்கு நம்ம தனி நாடா இருந்திருக்கலாமே. வேற ஒரு நாடாக இருந்ததை இந்தியாவில் சேர்த்து கொண்டு கொடுத்த வாக்குறுதி ஒவ்வொன்றாக அவர் மீறுவார்களே, ஆனால் எப்படிங்கிற ஒரு அச்சம் வருமா இல்லையா? அதனால என்ன செய்யறாங்கன்னா, இதை விட முக்கியமானது என்ன, கோபத்துடைய கொந்தளிப்பு சிறப்பு ராணுவ சட்டம். அது மோடி கொண்டு வந்ததால காங்கிரஸ் கொண்டு வந்ததுதான். அந்த சட்டம் என்ன சொல்லுதுன்னா, இப்போ ராணுவத்தினர் என்ன செஞ்சாலும் கேள்வி கிடையாது. காஷ்மீருக்குள்ள ஒரு வீட்டுக்குள்ள பூந்து ஒரு பெண்ணை இழுத்துக்கிட்டு போய் கற்பழிச்சு ரோட்ல போட்டா கூட அவர்கள் மீது வழக்கு கிடையாது. அப்படி நிறைய பேர் கற்பழிச்சிருக்கிறார்கள். கொஞ்சம் நஞ்சம் காஷ்மீர்ல அந்த சிறப்பு அதிகாரம் இருக்கனால எல்லாரும் அப்படி செய்யல. இந்த அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிற யாரவன்னு கொண்டாலும் அதுக்கு எந்த கேள்வியும் கிடையாது. பாதுகாப்பு படை அந்த ராணுவத்தினர் காஷ்மீர்ல அத என்ன வன்முறையில் அவங்க ஈடுபட்டாலும் சரி, அந்த மாதிரியான ஒரு வகையெல்லாம் இருக்கும் பொழுது அந்த பெண்ணை கற்பழிக்கப்பட்ட குடும்பம் இருப்பாங்க. இப்படி ஒன்னா அளவு இருக்கும் போது ஒரு சக்தி வாய்ந்த ஒரு தலைவர் மேற்று வரும்போது திரள முடியும். இந்த புர்ஹான் வாணி இந்த ஒரு சக்தி வாய்ந்த ஒரு தலைவராக இருந்தாரா, அவரை கொன்ற உடனே அவருக்காக கொந்தளிச்ச கூட்டம் அல்லது, அவன் பாதிக்கப்பட்டிருந்தான். இந்த ராணுவத்தினால இவங்க செஞ்ச அநியாயத்தினால ரொம்ப பாதிக்கப்பட்ட கொந்தளிப்பில் இருந்தவர்கள்லாம் அனைவரும் திரள்வதற்கு நல்ல வாய்ப்பு கிடைத்து விட்டது அப்படின்னு சொல்லி இன்னைக்கு திறந்து நிக்கிறாங்க. 1.5 மாசம் ஆச்சு ஊரடங்கு. எங்கேயுமே சரித்திரத்துல கிடையாது. ஒரு ஜனநாயக நாட்டுல 1.5 மாசத்துக்கு ஊரடங்கு இலங்கையில போட்டது கிடையாது. 1.5 மாசம் ஊரடங்கு இன்னைக்கு இருந்து கொண்டு வெளியே வராட்டம் எவ்வளவு கஷ்டம் பாருங்க. ஊரடங்குனா ஒண்ணும் வாங்க முடியாது. செல்போன் செல்போன் இல்ல. 60 பேர் கொல்லப்பட்டாங்க, அதெல்லாம் கிடையாது. 6000க்கு மேல இருக்கு. அரசாங்கம் சொல்ற தவறான தகவல். இந்த ஊழல் நடக்கும்போது 60 பேரை சேர்த்திருப்பான். 1.5 மாசம் நடந்து கொண்டிருக்கிற எந்த நியூஸ் வராம அவங்க செய்யறாங்க. முழுமையா விசாரிக்கும் போது தெரிய வரும். அப்ப ஊரடங்கு என்றால் அவனுக்கு சாப்பாடு இல்ல, தண்ணி இல்ல, நடமாட்டம் இல்ல, ஒண்ணுமே இல்ல, தொழில் இல்லை, எப்படி வாழ்வான்? அப்படி இருந்தும் அவன் பிடிவாதமா இருக்கிறான்னு சொன்னா, அவனுடைய கோபம் அடங்கலன்னு சொன்னா எவ்வளவு பண்ணிருப்பாங்கன்னு பாருங்க. இன்னொரு நாடா இருந்தவன் நம்ம சேர்த்து கொண்டு உறுதிமொழி கொடுத்து சேர்த்து விட்டு அதை நம்ம நாடு ஆக்குவதற்கு அறிவுபூர்வம் முயற்சி பண்ண அந்த காஷ்மீர் சேர்த்திருக்கலாம். அப்படியான எந்த ஒரு அறிவுபூர்வமான ஒரு நடவடிக்கை எடுக்காம அவனுக்கு எதிராக ஆயுதங்கள், இந்த பில்லட் ஆயுதத்தை பயன்படுத்துறாங்களே, அதெல்லாம் உலகத்துல தடுக்கப்பட்டது. சர்வதேச சட்டப்படி தடுக்கப்பட்ட ஒரு ஆயுதங்களை சிவிலியன்கள் மேல பயன்படுத்துறாங்க, சொந்த நாட்டு குடிமக்கள் மேல பயன்படுத்துறாங்க. அப்ப துண்டு துண்டா செதறி கண்ணு எல்லாத்தையும் எத்தனை பேர் கண்ணு போய்விட்டது. அப்ப இவ்வளவு பெரிய கொடுமை நீங்க செய்யறீங்க. அந்த மக்கள் சிம்பிளா என்ன கேட்கறாங்கன்னா, சொன்னது செய்யுங்கிறாங்க. வேற ஒண்ணு என்ன வாக்குறுதி கொடுத்து செய்யுங்கிறாங்க. அதை செய்ய வேண்டிய இந்த நிமிஷம் வரைக்கும் சொல்லல, பேசுவோம்னு சொல்றாங்களே தவிர கொடுத்த வாக்குறுதி அப்படியே நாங்கள் நிறைவேற்றுவோம், ஓட்டெடுப்பு மட்டும் வேணா விட்டுருவோம், 370 பழைய இதெல்லாம் கொண்டு வந்துடும், மாற்றம் செய்ய மாட்டோம்னு சொல்லிட்டு அரைக்கிறோம். கண்டிப்பாக ஒரே நாள் அடங்கிறது. இப்போ நீங்க உங்களோட இயக்கம் சார்பாக பல்வேறு நிகழ்ச்சிகள், இப்ப ஷர்க் மாநாடு போன்ற விஷயங்கள்லாம் செஞ்சிருக்கீங்க. அடுத்த கட்டமாக உங்க இயக்கத்தின் செயல்பாடுகள் என்ன செய்ய போறீங்க? மக்கள் விழிப்புணர்வு வகையா இல்ல மதத்தின் பிரச்சாரமாக ஏதாவது செயல்பட போறீங்களா? எங்க அமைப்பை பொறுத்த வரைக்கும்
அதாவது நம்புவதற்கு சில பேர் சிரமப்படுவாங்க. அப்படியான அடிப்படையில் தினசரி செயல்பட்டு ஒரே இயக்கம் நாங்க தான். இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கிற இன்றைய தினத்தில் எடுத்துக்கொண்டால் கூட தமிழகத்துல 300 ஊர்கள் எங்களுடைய கூட்டம் நடந்து கொண்டிருக்கும். இன்று இரவு நடக்கும். ஒவ்வொரு சனி ஞாயிறு அன்று என்ன செய்யும்னா 100 பேச்சாளர்கள் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு நாங்க மட்டும்தான். பெரிய பெரிய அரசியல் கட்சி கூட கிடையாது. 5 பேர் 10 பேரா போயிட்டாங்க. அந்த காலத்துல திமுக அப்படி இருந்தாங்க. இப்ப அதுவும் குறைஞ்சு போச்சு. அப்ப எங்களுடைய வேலை என்னன்னு கேட்டா தொடர்ச்சியாக பிரச்சாரம் செய்து கொண்டே இருக்கணும். மக்களுக்கு சொல்லிக்கொண்டு என்னென்ன தீமைகள் இருக்கோ எல்லாத்தையும் மதுவுக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணுவோம், புகைக்கு எதிராக பண்ணுவோம், வரதட்சணைக்கு எதிராக பண்ணுவோம், வட்டிக்கு எதிராக பண்ணுவோம், மூடநம்பிக்கை எதிராக பண்ணுவோம். அப்புறம் நல்ல நல்ல விஷயங்களை எல்லாம் மக்களுக்கு எடுத்து சொல்றது பண்ணுவோம். ஏதாவது அஜெண்டாவை எடுத்துக்கொண்டு அதை செஞ்சு கொண்டே இருப்போம். இப்ப கூட என்ன இப்ப அஜெண்டா என்னன்னு கேட்டா இந்த ஒரு வருடத்திற்கு இணை கற்பித்தல் இணை ஒளி ஷிர்க் ஒழிப்பு மாலை நடத்திட்டோம். இப்ப நபிகள் நாயகத்தை முகமது ரசூலுல்லாஹ்னு ஒரு பாட்டு இருக்கு, லா இலாஹ இல்லல்லாஹ்னு ஒரு பாட்டு. அதான் ஷிர்க் ஒழிப்பு. அல்லாஹ்வை தவிர யாரை வணங்கக்கூடாது என்பது அது ஷிர்க் ஒழிப்பு வந்துருச்சு. இரண்டாவது எங்களுடைய அடிப்படை கொள்கை முகமது ரசூலுல்லாஹ். முகமது நபி சொன்னதான் நீங்க ஃபாலோ பண்ணணும். உங்க மருகுருமார்கள் சொல்லலாம் கேட்காதீங்க. எங்க மக்கள் கேட்கறாங்க. இது அஜெண்டாவை எடுத்து ஒரு வருஷம் பிரச்சனை நடந்து கொண்டிருக்கிறது. இந்த தலைப்பின் கீழே நடந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு மாவட்டத்திலையும் மாநாடுகள் நடத்திக்கிட்டு இருக்கோம். முதல் மாநாடு திருவாரூர் நடந்திருக்கிறது. தொடர்ச்சியாக நடத்தி கொண்டிருக்கிறோம். இதுக்கப்புறம் நடத்திக்கிட்டே இருப்போம். ஓய்வே இல்லாத ஒரு அமைப்பு. நிறைய செயல் திட்டங்கள் எங்களுக்கு இருக்கிறதுனால இதோடு முடிஞ்சு ஓஞ்சிறது கிடையாது. உங்களுடைய பல்வேறு வேலைகளுக்கு இடையே எங்களுக்கு நேரத்தை ஒதுக்கி இமயம் தொலைக்காட்சியில் உங்கள் பேட்டி கொடுத்ததுக்கு நன்றி. இமயம் தொலைக்காட்சி நிறுவனத்தாருக்கும் சிறந்த முறையில் கேள்வி கேட்ட தங்களுக்கும் அனைத்து நேயர்களுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை நன்றி தெரிவித்துக் கொள்வோம்.